அனைவருக்கும் வணக்கம். உன்னுடைய குரலை உயர்த்துவதற்கு பதிலாக உன்னுடைய தகுதியை உயர்த்துக்கொள் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய சாட்சி அதிநயம் 2023 சாப்டர் 5 5 ஆவணங்கள், அதில் 56 to 93. இப்போ இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பிரிவு என்று சொன்னால் ப்ரிசம்ஷன் ஆஸ் டு டாக்குமெண்ட்டில் 78 to 83, அதில் 88 நாம் பார்க்க போகிறோம். இந்த 88 என்ன? ப்ரிசம்ஷன் ஆஸ் டு சர்டிஃபைடு காப்பீஸ் ஆஃப் ஃபாரின் ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ். இப்போ அயல் நாட்டு நீதித்துறை இருக்குல்ல, அதனுடைய பதிவுகள் அது சான்றாவணம் இடப்பட்டிருக்கின்றது, சர்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீதிமன்றமானது இப்போ இந்திய நீதிமன்றத்தை ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இந்திய நீதிமன்றம் அதை எவ்வாறு துணிவு கொள்ளலாம். சப்செக்ஷன் 1, 2 இருக்குல்ல. இப்போ சப்செக்ஷன் 1 பார்த்துருவோம். என்ன? த கோர்ட் மே presume that any document purporting to be a certified copy of any judicial record of any country beyond India is genuine and accurate. If the document purports to be certified in any manner which is certified by, அடுத்து பார்த்தீங்கன்னா, any representative of the central government in or of such country to be the manner commonly in use in that country for the certification of copies of judicial records. வழக்கம் போல் நம்ம படத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு இவர் இவர் சிங்கப்பூரில் ஃபாரினில் வசிக்கிறார். அங்கே ஒரு திருமணம் பண்ணுறாரு. திருமணம் முடிஞ்சு அவங்க அங்கேயே ஃபாரின்லேயே வாழ முடியல, டிஸ்பியூட் ஆகுது. அப்போது ஃபாரின் கோர்ட்டில் என்ன பண்ணுறாரு, அங்கே டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணி நீதிமன்றம் டிவோர்ஸ் கொடுத்து விடுறது இவருக்கு. இப்போது அங்கே டிவோர்ஸ் ஆடணுன்னு நேராக இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் இங்கே ஒரு திருமணம் செய்கிறார். திருமணம் செய்கின்ற போது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆச்சுல்ல, அந்தமும் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அவங்க நீதிமன்றத்தில் ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்னு பெட்டிஷன் போடுறாங்க, கவுண்டர் போடுறாங்க. இப்போ டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது. இப்போ தான் இந்த செக்ஷனுக்கான நம்ம விஷயம் வருது. என்னன்னா, இவர் இந்த சர்டிஃபிகேட் காப்பி இதை பாருங்க, நான் ஃபாரின் கண்ட்ரியில் அங்கேயே எங்கள் சிங்கப்பூரில் இருந்தில்ல, அப்பொழுது அந்த நீதிமன்றத்தால் எனக்கு விவாதத்து வழங்கப்பட்டு இருக்கின்றது என்கின்ற அந்த உண்மை நகலை சர்டிஃபிகேட் காப்பியை அந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற நம்ம இந்திய நீதிமன்றம் எங்கே வழக்கு தொடுத்தாரோ இங்கே அவர் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிக்க போகும்போது நீதிமன்றம் பார்க்குது, ஆமாம் இந்த அயல் நாட்டினுடைய அந்த விவாகரத்து சான்றிதழாக புலப்படுகிறது நீதிமன்றத்துக்கு. அவ்வாறு இருக்கின்ற போது நீதிமன்றம் இந்த சான்றிதழை எவ்வாறு அது துணிவு கொள்ளலாம், மேதா இங்கே கொள்ளலாம் என்று சொன்னால், ஆமாம் இந்த சான்றிதழானது உண்மையானதுதான், அதே போன்று இந்த சான்றிதழானது துல்லியமானதுதான், ஜென்யூன் அண்ட் அக்யூரேட் என்று துணிவு கொள்ளலாம். சரி, அடுத்த கேள்வி, இந்த சர்டிஃபிகேட் காப்பி எவ்வாறு இருக்க வேண்டும், யாரால் அது சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று இஃப்னு சொல்லியிருப்பாங்க. இஃப் த டாக்குமெண்ட், யாரால எந்த வகையில் அந்த சர்டிஃபிகேட் காப்பி சான்றப்பம் இடப்பட்டு இருக்க வேண்டுமோ, யாரால், அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியால் அவை சர்டிஃபிகேட் செய்யப்பட்டிருக்குமோ எந்த வகையிலோ அதே வகையில் தான் அவர் சான்றப்பம் இட்டு இருப்பதாக புலப்படுகின்ற போது அப்போ அது என்ன பண்ணும், ஆமாங்க இந்த சான்றிதழ் ஜென்யூன் தான் என்று நம்முடைய இந்திய நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று துல்லியமானது எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது இப்போ சர்ச் கண்ட்ரி, அது இப்போ சிங்கப்பூரில் இந்த ஃபாரின் கண்ட்ரியில், அந்த ஃபாரின் கண்ட்ரியில் அயல் நாட்டிலேயே எந்த வகையில் பொதுவாக காமனாக இந்த வகையிலே இது சான்றாப்பம் விட்டால் அது சர்டிஃபிகேட் காப்பி என்று நினைப்பார்களோ அந்த வகையிலேயே அந்த நாட்டினுடைய அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கண்ட்ரியால் அங்கே இருக்கின்ற வகையிலே அது என்ன பண்ணுது, சர்டிஃபிகேட் செய்யப்பட்டிருக்கின்றது இது என்று சொன்னால், அவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஜுடிஷியல் நீதித்துறை பதிவு உண்மை நகல் இருக்கின்ற போது அப்பொழுதும் இந்த நீதிமன்றம் எவ்வாறு துணிவு கொள்ளலாம் என்றால் அவை உண்மையானதுதான், அதே போன்று துல்லியமானது என்று துணிவு கொள்ளலாம் என்று சொல்லிதான் சப்செக்ஷன் 1. இப்போ சப்செக்ஷன் 2 பார்ப்போம். an officer who with respect to any territory or place outside India is a political agent, therefore as defined in class 43 of section 3 of General Class Act 1897 shall for the purpose of this section be deemed to be a
representative of the central government in and for the country comprising that territory or place. வழக்கமான நம்ம படகுலத்தோட பார்க்குறோம், ஈஸியாக புரியும். இப்போ இந்த டெரிட்டரி அல்லது ஒரு இடம் இருக்கின்றது, இரண்டுமே எங்கே இருக்கிறது? அவுட் சைடு இந்தியா, அதற்கு அப்பால் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது அந்த இடத்தினுடைய பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டாக இவர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அலுவலராக இருக்கிறார் சொன்னால், ஆஸ் பர் ஜெனரல் கிளாஸ் ஆக்டில் 1897 செக்ஷன் 3 கிளாஸ் 43 படி இவர் எவ்வாறு கருதப்படுதல் வேண்டும் இந்த பொலிட்டிக்கல் ஏஜென்ட் சொன்னால், இப்போ இந்த டெரிட்டரி இருக்குல்ல, டெரிட்டரி அல்லது இடம் அடங்கி இருக்கின்ற அந்த இடத்தினுடைய மைய அரசு இருக்குல்ல, அந்த மைய அரசனுடைய பிரதிநிதியாக இந்த பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டை கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். எது? இந்த செக்ஷன் 88 பயன்பாட்டிற்காக, நோக்கத்திற்காக இவ்வாறு இவரை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எதுக்காக சார் இப்படி சொல்லியிருக்காங்க இது அப்படி என்றால், நம்ம செக்ஷன் 1 பார்த்தல, மைய அரசனுடைய பிரதிநிதி அதை சர்டிஃபிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதற்காக தான் இவர் என்ன பண்ண, அப்போ இவரும் கையெழுத்து போடலாம் என்பதுதான் இந்த செக்ஷன் 2 சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இதற்கான கேஸ் என்னன்னு பார்ப்போம். ஹடிபந்து பதான் வர்சஸ் எம்பரர், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1946, பாட்னா, பேஜ் நம்பர் 196. இந்த வழக்கை நோட் பண்ணுங்க. இது என்ன சொல்லுது சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டேன் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் அப்படின்னு அவர் தான் என்ன பண்ணார், இந்த டெரிட்டரியோ அல்லது அந்த பிளேஸினுடைய அந்த பொலிட்டிக்கல் ஏஜென்ட் சொல்லியிருப்பல்ல. இப்போது இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கல் ஏஜென்ட் என்பது அசிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டும் உள்ளடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வழக்கு தான் இந்த வழக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வழக்கு? ஸ்டேட் வர்சஸ் அப்துல் ஹமீத், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1957, பஞ்சாப் அண்ட் ஹரியானா, பேஜ் நம்பர் 86. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ சொன்னல, இந்த ஜுடிஷியல் ஃபாரின் அயல் நாட்டினுடைய அந்த நீதித்துறை அந்த பதிவுகள் அனைத்துமே இவ்வாறு இந்த பிரிவில் சொல்ல உள்ளவாறு தான் நிரூபிக்கப்படும்னா, இவ்வாறு இது மட்டுமே அல்ல, இது இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ், மற்ற வகையிலும் நிரூபிக்கலாம் என்று சொல்லப்படுதான் இந்த வழக்கு. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மிர்னோ ஹினே வர்சஸ் கிரீஸ் சந்தர், 1873, வால்யூம் 8, மெட்ராஸ் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 14. இந்த வழக்கு நோட் பண்ணி, இந்த வழக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அந்த அயல் நாட்டினுடைய நீதித்துறை இருக்குல்ல, அந்த ரீஸ்டார் இருப்பார், இப்போ ஹைகோர்ட் ரீஸ்டார் இருப்பார், அந்த அயல் நாட்டினுடைய ரீஸ்டார் இருக்கார்ல, அவர் சான்றிதழ் சொல்கிறார், சான்றிதழ் விட்டு சீல் போட்டுக்கிறார். போட்டு இந்த மாதிரி கொடுக்கின்ற போது அவர் அந்த சான்றிதழ் அளித்ததை, முத்திரை அளித்ததை நான் பார்த்தேன் என்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கிறார் என்றால் அவ்வாறு நிரூபிக்கலாம் என்றால் நிரூபிக்கலாம். இது பாருங்க, அதாவது அந்த பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டுக்கு அசிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் வருவார்னு வழக்கு ஒன்று. அதே மாதிரி இது மட்டுமே, இது மூலமாக மட்டும் நிரூபிக்கல, எக்ஸாஸ்டிவ் இது மட்டும் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு இல்லை. அப்போது இந்த வழியாக கூட ரிஜிஸ்ட்ரார் மூலமாக சான்றிடப்பட்டு சீலிடப்பட்டு அதை சாட்சி ஒருவர் சொல்வதன் மூலமாக நிரூபிக்கலாம் என்பதை பற்றி இந்த வழக்குகள் இருக்கின்றது. எனவே நாம் படிக்கின்ற போது நம்ம இந்த செக்ஷன் மட்டும் பார்த்தோம்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த ஏஜென்ட் மட்டும் கையெழுத்து போட்டு சர்டிஃபை பண்ணணும்னு நினைப்போம். அப்போ இங்கே பாருங்கள் யார் யார் வராங்க பாருங்கள். ஒரு அவுட் சைடு இந்தியாவில் டெரிட்டரியோ அல்லது அந்த பிளேஸினுடைய அந்த பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டாக இருக்கிறவர் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அது அவராக கருதப்படுவார். பிறகு அசிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டும் கையெழுத்து போடலாம். இது மாத்திரமே இது சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வேறு வகையிலும் அந்த ரீஸ்டார் இருக்கார்ல, அயல் நாட்டினுடைய ரீஸ்டார் மூலம் எவ்வாறாக, அப்போ எவ்வளோ தெளிவு வருது பாருங்கள் நமக்கு. அந்த செக்ஷன் மட்டும் படிச்சோம்னா தெரியும், இந்த 2 தான் தெரியும். எனவே எந்த பிரிவை படித்தாலும் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கின்ற கேஸ் ராசியும் படித்தால் நாம் தேர்வில் மிக சுலபமாக வெற்றி பெறலாம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.